ஜோதிடத்தின் மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாங்க. அவர் வந்து பர்சனல் ஜோதிடராக வச்சாங்க. அப்புறம் என்ன பண்ண, நீ எப்படியாடா சொல்றீங்க, நான் அவருக்கு பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செய்தி தொடர்பாளரவே வந்து கொடுத்தாரு. அப்போ கூட நம்ம நிறைய இடங்களில் விமர்சனம் பண்ணியிருந்தோம். இவர் எங்கே போகிற இடங்கள்லாம் அவர் வந்து கூப்பிட்டு போகிறாரு, சிபிஐ என்கொயரி போனாலும் கூப்பிட்டு போகிறாரு, எங்கே போனாலும் அவர் வந்து தனி விமானத்தில் வந்து நிச்சயமாக இவரும் வந்து கூடவே பயணம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது கவர்னர் மாளிகையும் கூப்பிட்டு போனார், பதவியேற்பு விழாலேயும் வந்து இருந்தார். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அரசு பதவி வந்திருக்காங்க. அவருக்கு என்ன பொசிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி, ஓஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இதை யார் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட், அதாவது முதல்வரோட அரசியல் உதவி, முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரி. அது வந்து பிரிவு பார்த்தீங்கன்னா முதல்வரோட சிறப்பு அதிகாரி. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் சொத்தில் பாதி எழுதி கொடுங்க தனிப்பட்ட முறையில், நீங்கள் அவருக்கு பர்சனலாக என்ன வேணால் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கீங்க, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் பண்ணி கொடுத்தா நீங்கள் நம்புறீங்க. இப்போ வரைக்கும் திரு விஜய் அவர்கள் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு அவர் சத்தியமாக நம்பலை. அவர் வந்து எனக்கு ஜோதிடம் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இவர் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு. என்னைக்கு பிரச்சாரம் ஆரம்பிக்கணும், எந்த நாளில் எங்கே கூட்டம் போனோம். இப்போ 18 தொகுதிக்கு போனார்னா அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நியூமாலஜி இருக்குது. அவர் வந்து நேரம் காலெல்லாம் பார்த்து கொடுத்தாரு. ஏன் 6 மணிக்கு திரும்பி வந்துட்டாருன்னா நம்ம கூட தப்பாக பேசணும், ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஜோசியக்கார் வர சொல்லியிருக்காரு, 6 மணிக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அடைஞ்சிடணும். இதெல்லாம் ஜோசியக்கார் சொன்னதால ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணதுனால அவர் வந்து முழுக்க முழுக்க நம்புறார். மக்கள் எனக்கு வாக்களிச்சுலாம் நான் வந்து வெற்றி பெறல. ஜோசியக்கார் சொன்னது இந்த சினிமாவில் சொல்லுவாங்கள்ல, கெமிஸ்ட்ரி, ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கெமிஸ்ட்ரி செட் ஆகணும், டைரக்டருக்கும் ஹீரோவுக்கும் கெமிஸ்ட்ரி செட் ஆகணும் மாதிரி உள்ளபடியே கெமிஸ்ட்ரி இங்கே யாருக்கு செட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திரு ரட்டன் பண்டிட்டுக்கும் விஜய் அவர்களுக்கும் கெமிஸ்ட்ரி பக்காவாக செட் ஆகிருக்கு. கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதை வந்து இப்போ அவரோட காணொலிகள் வந்து பயங்கரமாக வெளியில் வரும்போது ஒன்றும் கேட்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு காணொலியில், நான் வந்து ஜோதிடம் வந்து சொல்லுவேன், சும்மாலாம் நான் சொல்ல மாட்டேன், சினிமாக்காரங்களுக்கு அரசியல்வாதிக்கு மட்டும் தான் சொல்லுவேன், சாமானிய மக்களுக்குலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன்னா நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலோ இல்லை ஏதாவது ஒரு பதவியோ நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா அதுலேருந்து 10% உங்களுக்கு என்ன வருமானம் வருதோ 10% எனக்கு கொடுத்துருன்னு சொல்கிறேன். அந்த காணொலி நான் உங்களுக்கு வேணால் அனுப்புகிறேன்.